சீரகம், மிளகு இதை போட்டு கொஞ்சம் நேரம் தாளிக்கிறேன். புதினா சட்னி ரொம்ப ஈஸி பண்ணுறது, ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்மளோட சேனலில் நம்ம வந்து எப்படின்னா ரொம்ப ஸ்லோவாக தான் சொல்லி தருவோம். ஸோ அப்போ தான் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறது ஈஸியாக கடகடன்னு செய்யறதுனால உங்களால் வந்து ஈஸியாக கற்றுக்க முடியாது. பொறுமையாக செஞ்சு செய்யறது எனக்கு கொஞ்சம் மாற்றிட்டுருக்கோம். இந்த பக்கம் வரும். ஸோ இந்த புதினா சட்னிக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப் இதுதான். உளுத்தம் பருப்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு, 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில் மிதமான சூட்டில் அதுக்கு எடுத்துறது. ஸ்மெல் உங்களுக்கு நல்லா தெரியும். சீரகத்தோட ஸ்மெல்லு நல்லா தெரியும் போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை மொத்தமாக அதில் ஆட் பண்ணணும். வெங்காயத்தை ஆட் பண்ணிட்டு வதக்கிறத கண்டினியூ பண்ணுங்கள். நல்லா ஒரு 5 நிமிஷம் வதக்கிற மாதிரி இருக்கும். அது வதக்கும் போதே உங்களுக்கு தெரியும் வெங்காயத்தோட டெக்ஸ்டர் மாறிடும். இப்போ ஹார்டாக இருக்கிற வெங்காயம் முழுக்க முழுக்க வெந்ததுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் அதோட ஸ்டேட் வந்து மாறுது, கொலன்னு ஆகிடும். ஸோ அந்த பக்குவத்தில் இருக்கும்போது நம்ம அடுத்தது ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு முன்னாடி ஆட் பண்ணணும்னா என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அதுக்கான டேஸ்ட்டு வந்து இதில் கன்சியூம் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்துட்டே இருக்கும்போது கருவேப்பிலையோ இஞ்சி பூண்டுலையோ நான் சேர்த்தனால அதுங்களோட தனித்தனியான இருக்கிற அந்த டேஸ்ட் வந்து இதில் வந்து தப்பாயிடும். ஸோ அதனால் பொறுமையாக இதை வதக்கிட்டே இருங்க. இது வதக்கி ஒரு 5 நிமிஷம் இல்லை 6 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு வெங்காயத்தோட அந்த கண்டிஷன் மாறும், நல்லா பிளெண்டாக இருக்கும் அந்த மசாலாவோட. ஸோ எதுக்காக இந்த மாதிரி புதினா சட்னி நம்ம வந்து வீட்டிலேயே ரெடி பண்ணோம் அப்படின்னா, நிறையா நம்ம வந்து சாப்பிடணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஹோட்டலில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 2 தடவை 3 தடவை கொடுப்பாங்க. 4வது தடவைலாம் கேட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களால் கேட்க முடியாது, அவங்க. ஸோ அதுதான் உண்மை. பட் நம்ம வீட்டில் வந்து செய்யும் போது நம்ம நல்லா தாராளமாக 3 வேளை கூட சாப்பிடலாம். அந்த அளவு நம்ம செய்யலாம். நான் உங்களுக்கு வந்து இப்போ தண்ணியாலாம் செய்ய முடியும், திக்காலாம் செஞ்சு காட்டுறேன். இது வந்து தோசைக்கும் சரி, இட்லிக்கும் சரி, அடைக்கும் சரி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பக்குவத்தை பார்த்தீங்களா? ஸோ இந்த வெங்காயத்தோட இந்த கண்டிஷன் ஓகேங்களா? இந்த மாதிரி வரும்போது நம்மளுக்கு வந்து அடுத்ததான் இதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. அதை கொஞ்சம் நேரம் வதக்கிடுங்க. ஃபஸ்ட்லேருந்து ஒரு வாட்டி சொல்கிறேன் நான் என்னெல்லாம் பண்ணியிருக்கேன். ஒரு வேளை இந்த வீடியோவை சில பேர் வந்து நடுவில் வந்து பார்ப்பாங்க, மனுஷங்களுக்கு அந்த பொறுமை இல்லை. பட் நம்ம பொறுமையாக நினைப்போம். நான் வந்து ஸ்பூன் ஃபீடிங் தான் பண்ண விரும்புகிறேன், சரிங்களா? ஏன்னா எனக்கு வந்து அப்படி இருந்தால் தான் அதை கற்றுக்க முடிஞ்சுது. நான் ஒரு வீடியோவையும் பார்த்து அதுக்கப்புறம் தான் கற்றுக்கிட்டேன். ஸோ அதே மாதிரி நானும் என் வீடியோவை யாராவது பார்க்குறாங்க அவங்களுக்கு ஒரே நாளில் இது கற்றுக்கிட்டுட்டாரு அப்படின்ட்டு ஒரு ஃபீல் வரல. ஸோ அதுக்காக தான் இதை நான் வந்து மெனக்கெட்டு பண்ணுறேன். ஸோ நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் கடாயில் ஊற்றிட்டு 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை கடாயில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு, சீரகம், அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு மிளகு இதை ஆட் பண்ணிவிட்டு வதக்க ஆரம்பிச்சுட்ருக்கேன். அதில்
ஒரு 2 நிமிஷம் கழித்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் கழித்து வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துருக்கேன். இப்போ வரைக்கும் இதுதான் நான் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இதுலேருந்து கம்மி பண்ணி நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கு புரியும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறோம். ஏன் கருவேப்பிலை ஃபஸ்ட்டே போடுறேன் அப்படின்னு சொன்னால், இது வந்து கடைசியாக நம்ம வந்து குழம்பு ரசம் அந்த மாதிரி பண்ணும்போதெல்லாம் போடுவோம். பட் இதில் வந்து நம்மளுக்கு வந்து ஸ்டார்டிங்கில் இது போயிட்டு ஓரளவுக்கு வந்து செட்டில் ஆகிடும். இல்லைன்னா அப்புறம் இதோட அந்த நெடி வந்து இதோட ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சு. ஸோ அது வந்து சட்னியை கெடுத்துரும். இப்போ நம்ம பண்ண விரும்புகிறது வந்து புதினா சட்னி. அதுக்கு இந்த அளவுக்கு கருவேப்பிலை போதும். இந்த சட்னியை வந்து புளித்தண்ணி ஊற்றி தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால், புளித்தண்ணி ஊற்றாமலையும் பண்ணலாம், அப்படியும் நீங்கள் சாப்பிட்லாம். ஆனால் என்ன வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறது, புளித்தண்ணி விடாமல் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து திகட்டுற மாதிரி இருக்கும். கொஞ்சமாக புளித்தண்ணி விட்டு சாப்பிட்டீங்கன்னா திகட்டாது, டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட் வந்து புளித்தண்ணி விடாமல் சாப்பிட்டா எக்ஸாக்ட் ஹோட்டல் டேஸ்ட்டு கிடைக்கும். புளித்தண்ணி விடாமல் சாப்பிட்டா அப்படியே நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். பட் என்னால் ஒரு வேளைக்கு தான் சாப்பிட முடியும். ஸோ அதனால தான் புளித்தண்ணியை சேர்த்துக்கோங்கன்னு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். இப்போ இதில் ரெண்டு பச்சை மிளகாய், பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கிட்டீங்க கொஞ்சம் நல்லா வதக்குங்க. அந்த பச்சை மிளகாவோட ஃப்ளேவர் வந்து போகணும். நம்மளுக்கு வந்து அந்த பச்சை மிளகாய் அந்த ஃப்ளேவரும் அந்த காரமும் நம்மளுக்கு தேவையில்லை சட்னி. சரிங்களா? அப்போதான் சட்னி வந்து உங்களுக்கு வந்து திகட்டாது, நல்லா இருக்கும். ஒரு 2 தோசை 3 தோசை உங்கள் பசங்க சாப்பிட்றாங்கன்னா இந்த சட்னியோடு சாப்பிட ஆரம்பிச்சோன்னா குறைஞ்சது ஒரு 8 தோசை சாப்பிடுவாங்க. அதுதான் இந்த ரெசிபியோட மேஜிக். ட்ரை பண்ணி பார்த்தா உங்களுக்கு புரியும். அவ்வளோ கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை. திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்றது ஒரு வாட்டி சொல்கிறேன். 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உளுத்தப்பருப்பு, சீரகம், மிளகு இதை வதக்குறேன். வதக்கினதுக்கப்புறம் வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். ஒரு 5 நிமிஷம் கழித்து இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் நேரம் கழித்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுட்டே இருக்கேன். கொஞ்சம் நேரம் கழித்து பச்சை மிளகாய் கிள்ளி சேர்த்துக்கிறேன். இப்போ வரைக்கும் நான் இதான் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறது புதினா சட்னி. அதுக்கு இது வரைக்கும் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் பற்றி ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஸோ அதுதான் இப்போ வரைக்கும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அந்த ஒரு டெக்ஸ்டர் வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ அது நம்மளுக்கு நல்லா தெரியும் பாருங்கள். ஆரம்பத்தில் வெங்காயம் எப்படி இருக்குது, இப்போ எப்படி இருக்குது வெங்காயம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த பக்கம் வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கிட்டே இருக்கணும். இந்த பக்கம் வந்ததுக்கப்புறம் எதுக்காக வந்து இந்த பக்கத்தில் வந்து வதக்குறோம் அப்படின்னா, நம்ம மிக்ஸியில் அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து அந்த வெங்காயத்தோட ஃப்ளேவர் வந்து புதினா ஃப்ளேவரை வந்து ஓவர் கம் பண்ணக்கூடாது. புதினா சட்னி புதினா சட்னியாக தான் இருக்கணும், வெங்காய சட்னியாக இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான் வெங்காயத்தை நல்லா வதக்கணும். நீங்கள் ஒரு கைப்பிடி அளவு வெங்காயத்தை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வதக்க ஆரம்பிக்கும் போது அது கொஞ்சமாக கம்மியாகிடும்.
சுருங்கிடும். இப்போ இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கொத்தமல்லி, புதினா சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் நல்லா வதக்குறோம். இப்போ மோஸ்ட்லி நிறைய பேருக்கு வந்து இந்த உப்பு போடுறதுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். ஒரு அளவு வந்து எப்படி கரெக்டாக போடணும். ஸோ அதுக்கு வந்து ஒரு சின்ன டெக்னிக் இருக்குது. ஏன்னா இப்போ நீங்கள் ஸ்டார்டிங் போடும்போது கம்மியான அளவே இந்த மாதிரி போடணும். சரிங்களா? உப்பு இல்லாமல் இருந்தால் உப்பு ஆட் பண்ணிக்க முடியும். உப்பு அதிகமாக இருந்தால் இப்போ ஆட் பண்ணிக்கிறது கஷ்டம். இதில் கொஞ்சமாக புளித்தண்ணி நான் எவ்வளோ சேர்க்குறேன்னு பாருங்கள். நான் ரொம்ப கொஞ்சோண்டு தான் புளித்தண்ணி சேர்த்துக்கிறேன். அதோடு அதிகமாக சேர்க்கல, கொஞ்சமாக புளித்தண்ணி. நம்ம தேங்காய் தேங்காய் நம்ம ஆட் பண்ணுறோம். தேங்காய் நிறையாவே சேர்த்துக்கலாம். தப்பில்லை. தேங்காவை நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். ஸோ நம்ம இது வரைக்கும் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், உளுத்தம்பருப்பு, சீரகம், கொஞ்சம் மிளகு இதை முதல்ல போட்டுட்டு வதக்கணும். லைட்டாக வதக்கிட்டே இருக்கும்போது வெங்காயம் அதை ஆட் பண்ணிவிட்டு வதக்குறோம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இஞ்சி பூண்டு இதை ஆட் பண்ணிக்கிறோம், வதக்குறோம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம், கொத்தமல்லி சேர்த்துக்கிறோம், புதினா சேர்த்துக்கிறோம், உப்பு கொஞ்சம் கடைசி ஆட் பண்ணிக்கிறோம். இதெல்லாம் பண்ணதுக்கப்புறம் புளித்தண்ணி கொஞ்சமாக சேர்த்துட்டு கடைசியாக தேங்காவை போட்டுட்டு கிளறிட்டு இருக்கோம். இது வரைக்கும் நம்ம இதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு இந்த புதினா சட்னி எப்படி பண்ணுறது எனக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கப்புறம் 2 ப்ராசஸ் தான். இந்த மிக்சியில் அரைச்சிட்டு கெட்டியாக வேணும், கெட்டியாக தண்ணியாக வேணும்னா தண்ணியாக நம்ம ரெடி பண்ணி தோசைக்கு தொட்டுட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம். ஸோ இந்த ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மிக்சியில் அரைச்சி எடுத்துக்குவோம்.
நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து சொல்கிற ஒரு சின்ன சமையலாக இருந்தாலும் அது ரொம்ப தெளிவாக பல முறை சொல்லி உங்களுக்கு அது மண்டையில் ஏறுற மாதிரி தான் நான் சொல்லி தருவேன். ஏன்னா எனக்கு அப்படி தான் ஏறணும். எனக்கு எப்படி ஒருத்தன் சொல்லி கொடுத்தா எனக்கு ரிஜிஸ்டர் ஆகும், அதை நான் அடுத்தவங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சரிங்களா? ஸோ நிறைய சமையல் சேனல்ஸ்லாம் இருக்குது. நம்ம பெரிய சமையலில் நம்ம என்ன செய்யறோம், சின்ன விஷயம் இருக்கிறத வச்சு நம்ம ஒரு சின்ன ஒரு டிஷ் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள், ஃபேமிலிஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். கடைசியாக என்ன பண்ணால் கடுகு காஞ்ச மிளகாய் ரெண்டுத்தையும் தாளித்து அந்த சட்னியில் கொட்ட வேண்டியது தான். அழகாக வந்துருக்கு பாருங்க. ஸோ நம்ம புதினா சட்னி ரெடி ஆகிடுச்சு. இதில் தாளிச்சதை போட்டுட்டா ஃபைனல் டச் கொடுத்துடலாம். எவ்வளோ ஃபைனாக மிக்ஸ் ஆகிருக்கு பாருங்கள் அந்த பிளெண்டு. ஸோ இதுக்கு தான் அந்த வெங்காயத்தை வந்து நம்ம அவ்வளோ நேரம் வதக்கணும். சரிங்களா? ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரொம்பவே ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு டிஷ்ஷை நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஃபீல் வரும். மறக்காமல் நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.